அஜித் அக்கா வந்து ஒரு தீவிர விஜய் ஃபேன். அந்த அக்கா வந்து ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல இருந்து விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேன். சரிங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அஜித் அக்காவோட அண்ணன் ஜெகன் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, அந்த அண்ணனும் வந்து விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேன். சரிங்களா, விஜய் அண்ணனுக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க, விஜய் அண்ணன் பேர்ல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அஜித் அக்காவும் விஜய் அண்ணனுக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க, விஜய் அண்ணன் பேர்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தளபதி மொபைல்ஸ் என் கடையும் வந்து 3 வருஷம் வந்து ரன்னிங்ல இருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நானும் விஜய் அண்ணன் பேர்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சரிங்களா, நாங்க 3 பேருமே வந்து விஜய் அண்ணனுக்காண்டி நிறைய வந்து உழைச்சிருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நாங்கெல்லாம் 3 பேருமே வந்து விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேன். விஜய் ஃபேன்ஸுக்கு தான் முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் வந்து கமெண்ட்ல வந்து இந்த அசிங்கமா திட்டுறது, இதெல்லாம் திட்டிட்டு வந்து இதான் வந்து விஜய் அண்ணனுக்காண்டி விசுவாசமா இருக்கும்னு சொல்லி பண்றீங்க பாத்தீங்களா. உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. உண்மையான விஜய் ஃபேன்னா நாங்க தான். சரிங்களா, நீங்க விஜய் ஃபேன்ஸ் வேற, டிவிக்கு பாலிடிக்ஸ் வேற, அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அஜித் அக்கா வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணது வந்து விஜயனுக்கு எதிராக பண்ணது கிடையாது. இப்போ நான் வந்து தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கேன், இந்த டிவிகே டவல் இனிமேல் போட மாட்டேன்னு போடுறது விஜயனுக்கு எதிராக பண்றது கிடையாது. டிவிகே பாலிடிக்ஸ்னால நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு அதிலிட்டு நாங்கள் வெளியே வரோம். இதை விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது வேண்டாம். என்னதான் இருந்தாலும் அஜித் அக்காவும் சரி, ஜெகனானும் சரி, நானும் சரி விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேன் தான். இப்போவும் விஜய் அண்ணன் படம் வந்தால் நாங்கள் 3 பேருமே வந்து படத்தை போய் பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். நான் பாலிடிக்ஸில் எங்களுக்கு வந்து ஒன்று நடந்துச்சு, அதனால் வந்து நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டோம், அவ்வளோதான். இதை விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து நீங்கள் அசிங்கமாக திட்டுறதில்ல, ஒன்றுமே இல்லை. நாங்கள் விஜய் அண்ணனுக்காண்டி நிறைய பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா, முடிஞ்சால் பண்ணுங்க, உங்கள் விசுவாசத்தை அப்படி காட்டுங்க. அதை விட்டுக்கிட்டு மற்றவங்களை வந்து அசிங்கமாக திட்டுறது, பொண்ணுன்னு பார்க்காம கூட தப்பா பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து விசுவாசமா இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லாருமே லேடிஸ் இருப்பாங்க. மற்ற லேடிஸை வந்து தப்பாக பேச உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா? வீட்டில் வந்து நீங்கள் நைட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் உங்கள் அம்மா சாப்பாடு போடுறாங்க, அந்த டைமில் ஃபோன் ஏன்ப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பான கமெண்ட்டில் திட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மா கரண்டியாலேயே வந்து 2 போடுவாங்க. உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி. சரிங்களா, அதை விட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள லேடிஸ் எப்படி ரெஸ்பெக்டாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி மற்ற லேடிஸும் ரெஸ்பெக்டாக பாருங்கள். அந்த அக்கா வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுது, அந்த அக்காவோட பர்சனல். அதை பற்றி பேச உங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், விஜய் ஃபேன்ஸுங்கெல்லாம் வந்து விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் அந்த அக்காவை வந்து தப்பாக போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த அக்காவோட பர்சனல். அந்த அக்கா டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த அக்காவோட பர்சனல். அந்த அக்காவோட ஹெல்ப் வந்து இன்னும் அதிகமாக ஆகும். சரிங்களா, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது.